வா நாயகம், பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நல்லா இருக்கியா? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுடா. நீ நல்லா இருக்கிறியா? எப்படி இருக்கிற? வேற கேட்டுட்டானே. அதுக்கு என்னடா அந்த குடியை கேட்கிறேன். 3 வேளைக்கு 6 வேளையா நல்லா சாப்பிட்டு சும்மா ஊரை சுத்திட்டு திரியிறேன். அட பாவி சண்டாலாம் வேண்டா. 7 கழுத வயசாகி போச்சு, என்னம்மா சும்மா சுத்திக்கிட்டு இருக்க? ஏய் நாயகம், உனக்கு இருந்தாலும் இவ்வளவு ஏத்த ஆகாதுடா. இதுக்குத்தான் நான் உங்களோட வாயை கொடுக்கறதே இல்லை. ஏனி மடம்னா நோடி மடமா அந்த மாதிரி இருக்குது. நான் உங்களோட வாயை கொடுக்க கூடாதுடா. எனக்கு முடக்கான ஆளியா நீ? தெரிஞ்சு போச்சா? சரி வா, நம்ம அப்புறம் பேசிக்கலாம். வாடா, நாட்டு கட்டையாட்டம் நறுக்குன்னு. ஏயா, உனக்கு மஞ்ச காமால தானே? உண்மையை சொல்லு. சும்மா மதராசப்பட்டினத்துல வர்ற எமி ஜாக்சன் மாதிரி சும்மா தக 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 தகன்னு மின்றா. அவளை பார்த்து சும்மா அது இதுன்னுட்டு நாட்டு கட்ட மாதிரி நச்சுன்னு இருக்கால. அவளை 2 மறுக்கு மறுக்குனா எப்படி இருக்கும்? 2 மறுக்கா? நீ விட்டா 4 மறுக்கே மறுக்குவ. அவள்கிட்ட போய் என்னன்னு கேட்டுக்கலாம் வா. அப்படிங்கிறா? சரி, அவளை நீ கேட்கிறியா? என்ன சொல்ற? நான் கேட்கிறேன், நீ கூப்பிடு. ஏங்க ஏங்கங்க. யோ என்னையா, உனக்கு என்ன பிரச்சனை? கூப்பிட்டுல நீ கேளு. அது ஒண்ணும் இல்லைங்க, நீங்க ரொம்ப அழகா இருக்குன்னு நான் சொல்றேன். என்ன சொல்றேன் தெரியுமா? பட போடா, என்ன விடவா அழகா இருக்காங்கிறாங்க. யோ நீ வாய மூடியா. அவ யாரு நீ யாரு எல்லாமே தெரியும். நீங்க வாய மூடுங்க. போட்டு பம்படு வரக்கூடாது. ஒரு நாக்கத்தவங்க போட்டு நாய் மாதிரி அலையுவீங்களே. ஏங்க, நாங்க சொல்ல வந்த கதைய வேறங்க. இது கதையா? என்ன கதை சொல்றப்ப கேப்போம். நான் சொல்றேன் என்ன கதை. அவன் என்ன சொல்ல வந்தான்னு. என்ன சொல்ல வந்தான்? புரியல. அவன் என்ன சொன்னான் தெரியுமா? சொன்னா நான் என்ன சொன்னேன் தெரியுமா? நீ என்ன சொன்ன? நீ நல்லா சூப்பர் அழகா இருக்குன்னு நான் சொன்னேன். அறா அறா, அதுக்கு அவன் என்ன சொல்லுமா? சப்ப பிகிறா இருக்கா. அவன் சூப்பர் பிகிறா. தொட்டது சும்மா நல்லா திக்கு திக்குன்னு தான் இருக்குது. எங்க அப்பா பம்பரா கண்ணால பச்சை குத்த வந்தால, பம்பரா கண்ணால
கண்ணால பச்சை குத்த வந்தால பம்பரா கண்ணால பச்சை குத்த வந்தால கத்திக்கு ஜதகம் முன்னாலே பாத்துட்டியா? பார்த்தாங்க முதலாளி, நீங்க சொன்ன விஷயத்த நான் சொன்னேங்க. இன்னும் ஒரு வாரத்துல பொண்ணுங்க ஜாதகத்தோடு போட்டோவோட வந்து உங்களை சந்திக்கிறான்னு சொன்னாங்க. பொண்ணு ஜாதகம் பேசிருக்கீங்க, ஒன்னும் புரியல. அது ஒண்ணு இல்ல ரவி, நம்ம கம்பெனி ஆரம்பிக்க போற விஷயமா நேத்து போய் ஜாதகரை போய் பார்த்தோம். அவர் ஃபர்ஸ்ட் உனக்கு கல்யாணத்தை பண்ணிட்டு தான் அப்புறம் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு சொன்னாரு. அது விஷயமா பாண்டி வந்துட்டு போறாப்ல. சொல்றது தப்பா எடுத்துக்காதா, பொண்ணு பார்த்து வச்சிருக்கா. என்னது பொண்ணு பார்த்து வச்சிருக்கியா? ஏடா படிக்கிறதுக்கு உனக்கு அதுக்காக பண்ண பொண்ணியாடா? எந்த ஊரு? நம்ம ஊர்ல ஆர்வத்தோட பொண்ணுனா கல்யாணம் செஞ்சுக்கிட்டா அந்த பொண்ணுதான் செஞ்சுக்கிட்டா முடிவு பண்ணிருக்கிறா. ஆர்வத்தோட பொண்ணா? ஆர்வத்தோட பொண்ணு கல்யாணம் சொன்னாங்களே. ஆமாண்ணா, நான் சொல்றது ஆர்வத்தோட இளைய பொண்ணு, பேரு ரேகா. எப்படியாவது எங்களை பார்த்து இதான் ஒண்ணு சேர்த்து வைக்கணும். இந்த அண்ணன் கிட்ட சொல்லிட்டல, இனிமேல் நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாம இருக்கா. அண்ணா அண்ணன் தான். சரி போடவா, அன்புக்கு அளவே இல்லை. என்ன முதலாளி, நீங்க ஒரு ரூட்டு போட்டா உன் தம்பி ஒரு ரூட்டு போடுறான். டேய் பாண்டியா, அவன் கடந்துறான்டா. யார் எந்த ரூட்ல போனாலும் போய் சேர வேண்டிய இடம்னு ஒண்ணு இருக்குடா. ஃபர்ஸ்ட் பொண்ணை பாப்பா, மத்ததெல்லாம் அப்படி பேசிக்கலாம்டா. என்ன பண்ண போறான்னு தெரியல.
படித்தால் ரசிக்கும் கனி போல் இனிக்கும். அழகிய தமிழ் மகள் இவள் திருவிழிகளில் எழுதிய மடல் மெல்ல மொழிவது உறவிடும் குரல் படித்தால் ரசிக்கும் கனி போல் இனிக்கும். வானுலகம் என்னும் மாளிகையில் மின்னும் பூமகளின் கண்ணம் தேனிலவின் வண்ணம். வானுலகம் என்னும் மாளிகையில் மின்னும் பூமகளின் கண்ணம் தேனிலவின் வண்ணம். அழகிய தமிழ் மகள் இவள் இருவிழிகளில் எழுதிய மடல் மெல்ல மொழிவது உறவெனும் குரல் படித்தால் ரசிக்கும் கனி போல் இனிக்கும். காதல் நிலா முகம் முகம் கண்ணில் உலா வரும் வரும். காதல் நிலா முகம் முகம் கண்ணில் உலா வரும் வரும். காதல் நிலா முகம் முகம் கண்ணில் உலா வரும் வரும். மெல்லத்தான் நெஞ்சை கிள்ளத்தான். அழகிய தமிழ் மகன் இவள் இருவிழிகளில் எழுதிய மடல் மெல்ல மொழிவது உறவெனும் குரல் படித்தால் ரசிக்கும் கனி போல் இனிக்கும். பாவை உனை நினைக்கையில் பாடல் பெரும் கவித்துயில் பக்கம் வா இன்னும் பக்கம் வா. மழை தரும் முகில் என குழல் நல்ல இசை தரும் குழல் என குரல் உயிர் சிலை என உலவிடும் உடல் நினைத்தேன் அழைத்தேன் மலர் போல் பறித்தேன். அழகிய தமிழ் மகள் இவள் திருவிழிகளில் எழுதிய மடல் மெல்ல மொழிவது உறவெனும் குரல் படித்தால் ரசிக்கும் கனி போல் இனிக்கும். ஆறுமுகம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க ஆறுமுகம். சொல்லுங்க தம்பி. ஒரு சந்தோஷமான விஷயத்தை தான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்த ஆறுமுகம். என்ன தம்பி, வேலை கிடைச்சிருச்சா மாப்பிளைக்கு? ஆமாங்க ஆறுமுகம், நீங்க என்கிட்ட கொடுத்த பணத்துக்கு ஏத்த மாதிரி உங்க மாப்பிளைக்கு
ஒரு நல்ல வேலையை கிடைச்சிச்சு ஆறுமுகம். நீங்க என்ன பண்றீங்கன்னா நாளைக்கே போய் உங்க மாப்பிள்ளைய வந்து என்ன பார்க்க சொல்லுங்க. உடனே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி தந்துடுறா ஆறுமுகம். தம்பி, இந்த வேலை கிடைச்சதுக்கு எல்லாமே உங்க முயற்சி தான் தம்பி ரொம்ப காரணம். நீ இப்பவே எங்க மாப்பிள்ளைகிட்ட போய் விஷயத்தை சொல்லி உடனே உங்களை வந்து பார்க்க சொல்றேன். அப்படி சொல்லாதீங்க ஆறுமுகம். இது என்னோட முயற்சியா இருந்தாலும் இது எல்லாத்துக்கும் காரணமே அந்த மாமாய் தான் ஆறுமுகம். அந்த மாமாய் தான். சரிங்க தம்பி, போயிட்டு வாங்க தம்பி. சரிங்க. அர்த்தம் இருக்கு சிவா. இவ்வளவு நாளா உங்களை இந்த லுங்கியிலேயே பார்த்து இப்ப உங்களை பெயின் ஷர்ட்டில் பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஓ அதுவா, நீ ஆசைப்பட்டுங்கிற ஒரே காரணத்துக்காகவும் நீ சொன்னங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த பேட் சைடு நான் போட்டுல போடுற அவஸ்தை பெரிய அவஸ்தை. இந்த அழுக்கு நீங்க கட்டினாதான் எனக்கு வேலை பார்த்த மாதிரியே இருக்கும், சொல்ற மாதிரி இருக்கும். சரி, என்னோட கேட்கணுமா? ஏன் சிவா, என்னை பார்த்துட்டே இருக்கணும், என் கூட பேசிட்டே இருக்கணும்னு உங்களுக்கு ஆசையே இல்லையா? இருக்குங்க, நிறைய ஆசை. ஆனா என் தகுதி தடுக்குது. இங்க பாரு சிவா, நான் உங்களோட தகுதியை அந்தஸ்தை பார்த்து உங்களை காதலிக்கிறேன். உங்களோட தங்கமான மனசை பார்த்தா நான் காதலிக்கிறேன். எல்லாம் பேச்சுக்கு நான் ஒத்துறேன், வாங்கி கொடுத்துறேன். உங்க அழகுக்கும் உங்க வசதிக்கும் வேற ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைப்பாங்க. சிவா, நீங்க சொல்ற மாதிரி வசதியான படிச்ச மாப்பிள்ளைல கிடைப்பாங்க. ஆனா உங்களை மாதிரி அன்பானவங்க கிடைப்பாங்களா? பாப்பா ரவி, எப்ப பார்த்தாலும் பா ரேகா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசாடுங்க. நீங்களே இருக்கிறீங்க. என்கிட்ட பேசுற அளவுக்கு அப்படின்னு முக்கியமான விஷயம் வேற ஒண்ணும் இல்லை ரேகா. இன்னைக்கே மதி கொடுத்துட்டேன். உங்களுக்கு தான் சேர்ந்து ரவி, என்ன பேசுறீங்க? என் மனசுல என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? என் மனசுல நீங்க தான் இருக்கீங்க. இங்க பாரு ரவி, நீங்க நினைக்கிறது என்னைக்கு நடக்காது. என்கிட்ட படிப்பு இருக்கு, வசதி இருக்கு, கார் இருக்கு, பங்களா இருக்கு, எல்லாமே இருக்கு. நீங்க எதிர்பார்க்குற அளவுக்கு எப்படி வாழ்க்கை வரீங்களோ அப்படி வாழலாம். நீங்க என்ன சொன்னாலும் இதுக்கு என்னால சம்மதிக்க முடியாது. அப்படி சொல்லாதீங்க ரேகா. அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்காதீங்க, நிதானமா யோசிச்சு சொல்லுங்க. அது நல்ல முடிவா சொல்லுங்க ரேகா. வர ரேகா. பாத்தியா ரேகா, உன்னுடைய ஆசையை முழுசா கூட சொல்ல முடியல, அதுக்குள்ள ரவி அவன் காதல் சொல்லிருப்பான். எனக்கு என்னமோ அவன் இருக்கிற வசதிக்கு அவன் உன்னை நல்லா பார்த்துப்பான். நீ அவனை கல்யாணம் பண்ணதான் பெட்டர் நான் தோணும். சிவா, இல்லைங்க, அவன் கார் வச்சிருக்கான், நிறைய பண வசதி இருக்கு, காருக்காரன் ஏகப்பட்ட சொத்து இருக்கு. ஆனா என்கிட்ட என்ன இருக்கு? அந்த ஓட்ட சைக்கிள், 2 நாள் துவைக்காத அந்த அழுக்கு இதுதான் என்னங்க பண்ண முடியாது. இங்க பாருங்க சிவா, நான் கார்லயும் பைக்லயும் போகணும்னு ஆசைப்படல. ஓட்ட சைக்கிளா இருந்தாலும் அதுல கடைசி வரைக்கும் உங்க கூட வரணும்னு ஆசைப்படுறேன். ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோங்க. முடியாதுன்னு மட்டும் சொல்லாதீங்க. ஐ லவ் யூ. காஞ்சி பட்டு சுத்தி கட்டிய அத்தமாவ கண்டிச்சிட்டு பஞ்சு மிட்டாய் கண்ணந்துட்டு புத்தம் கொடுக்க பக்கம் வந்தே ஓரங்கட்டு மாலை நேர பூங்காத்து வீசும் அந்த மாந்தோப்பு உன்னோடு உட்கார்ந்து நாம் பேச நல்ல இடம்தான்.
அது எப்போது ஆசை அதுக்காக அடம் பிடிச்சு வைக்காதே இப்போது கூச. இன்னும் ஒரு வேலி ஏனடி என்னுடைய தோட்டம் தான் இது கொஞ்சம் ஒரு தாலி ஏறட்டும், சொன்னபடி கேட்பான் இது. வட்ட நிலவ கட்டி அணைக்க பஞ்சாங்கம் பார்க்காது வானா 5 கஜம் காஞ்சி பட்டு சுத்தி கட்டிய அத்தமாவ கண்ணிச்சிட்டு 5 மிட்டாய் கண்ணம் தொட்டு முத்தம் கொடுக்க பக்கம் வந்தே ஓரம் கட்டு. மாலை நேர பூங்காத்து வீசும் அந்த மாந்தோப்பு உன்னோடு உட்கார்ந்து நான் பேச நல்ல இடம்தான். 5 கஜம் காஞ்சி பட்டு சுத்தி கட்டிய அத்தமாவ கண்ணிச்சிட்டு ஏத்தி ஏத்தி வச்ச சூடு எப்ப ஆறிடும் நீ கொஞ்சம் கூறு. மாத்தி மாத்தி 2 பேரும் முத்தம் வாங்கிட நீங்கிடும் பாரு எனக்கே தான் எடுத்துக்கணும் என் மேனி நீ ஆளும் தேசம். இருந்தாலும் மறைச்சு வச்சு நீ போடக்கூடாது வேஷம் அப்ப வந்து நீயும் கேட்டினா எப்ப வந்து ஆள கொல்லுது. அம்மணிய அழகு என்னையே பம்பரமாட்டி வைக்குது உனக்கு இருக்கு, எட்டி இருக்கு, உன்னால ஆகாது தாசம். 5 கஜம் காஞ்சி பட்டு சுத்தி கட்டிய அத்தமாக கண்ணிச்சிட்டு பஞ்சு மிட்டாய் கண்ணந்தொட்டு புத்தம் கொடுக்க பக்கம் வந்து ஓரங்கட்டு மாலை நேர பூங்காத்து வீசும் அந்த மாந்தோப்பு உன்னோடு உட்கார்ந்து நான் பேச நல்ல இடம்தான். 5 கஜம் காஞ்சி பட்டு சுத்தி கட்டிய அத்தமாக கண்ணிச்சிட்டு 5 மிட்டாய் கண்ணம் தொட்டு முத்தம் கொடுக்க பக்கம் வந்து ஓரம் கட்டு. என்ன கையா பண்ணிட்டு இருக்க உள்ள? நான் அருகினா ஒரு வேலையை போகணும்னு பார்த்துட்டு இருக்கேன். நீ இன்னும் உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? கவிதா கவிதா நேரம் வந்து வாமா. என்னங்க என்ன விஷயம்? கவிதா எங்க அப்பாவும் அம்மாவும் கவுன்சிலர் பார்த்துட்டு வரேன்னு போனாங்க. போனவங்களும் இன்னும் காணும். எனக்கு வேற வேலைக்கு வர சொல்லியிருக்காங்க. நேரம் ஆகிட்டு இருக்கு. நான் போயிட்டு வந்துடுறேன். நீங்க போயிட்டு வாங்க. அங்கேயும் மாமா வந்தா நான் சொல்லிக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க. சரி கவிதா நான் போயிட்டு வரேன். சரிங்க. நீங்க போயிட்டு வாங்க. அப்பா எப்படி கிளம்பிட்டாரு? ஏங்க ரொம்ப வெயில் இல்ல? சரி இருங்க, உங்களுக்கு குடிக்க நான் தண்ணி கொண்டு வரேன். லட்சுமி ஆ? கொஞ்சம் நில்லுமா. ஏங்க என்னதான் இவ்வளவு நாளா நீ இழுத்து போட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்த. ஆமா. இப்ப வீட்டுல மருமக இருக்குல்ல, அது கூப்பிட்டா பச்சை தண்ணி என்ன டீ காப்பியே கொண்டு போட்டு தரப்போகுது. ஆமா ஆமா. கவிதா ஏமா கவிதா கவிதா ஏமா மருமகள கவிதா. என்னங்கம்மா கூப்பிட்டீங்களா? ஆமாமா, கவுன்சிலர் வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்தோம். ஒரே களைப்பா இருக்கு. குடிக்க கொஞ்சம் டீ தண்ணி தான் போடுமா. ஏமாமா நான் தெரியாம தான் கேக்குறேன். நான் என்ன வீட்டுல சும்மா இருக்கேன்னு நினைச்சிருக்கீங்களா? வீடா? இது வீடான்னு கேக்குறேன். இடம் எல்லாம் ஒற்றை. காலையில இருந்து ஒற்றை அடிச்சு வீட்டு வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்கேன். ஏன் அத்தை சும்மா தானே எந்த வேலையும் செய்யாம பக்கத்துல நிக்கிறாங்க. அவங்களை கேட்டிருக்க வேண்டியதானே? அவங்க கொடுத்துருவாங்கல்ல. ஏமா
இப்ப அவர் என்ன கேட்டுட்டாரு? ஏன் இப்படி கோபமா பேசுற? அத்த அப்படிதான் பேசுவேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க தான் போட்டு குடிச்சுக்கணும், என்னெல்லாம் கேட்க கூடாது. தப்புதாமா, தப்புதான். உன்னை எங்க மருமகளா நினைக்காம எங்க மகளா நினைச்சு நம்ம காபி கேட்டது தப்புதாமா, மன்னிச்சிரு. அத இப்ப கேட்க கூடாது. ஏன் காபி போட்டு கூடன்னு கேட்டீங்கல்ல, அப்பவே யோசிச்சிருக்கணும். நான் தெரியாம கேட்கிறேன். இந்த வீட்டுக்கு ஒரு மருமகன் ஒருத்தி வர்றதுக்கு முன்னாடி இந்த வீட்டு வேலையெல்லாம் நீங்க தானே பாக்குறீங்க. வீட்டுக்கு மருமகன் ஒருத்தி வந்துட்டா போதும், அதை செய்ய இதை செய்யணும் சொல்ல வேண்டியது. இவ இப்படி பேசிட்டு போறா. அட முருகலட்சுமி, என்ன பண்றது? இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு அவசர புத்தி இருக்கே தவிர கொஞ்சமாவது ஈவி இறக்கம் கிடையாது. என்ன பண்றது? நாம தான் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். உடலட்சுமி, நீயாவது கொண்டு போய் கொஞ்சம் பச்சை தண்ணி கொண்டாமா, குடிக்கிறேன். சரிங்க. ஏமா ஏமா ஏங்க ஏய்யா ஆண்டி, வீட்டுல யாருமே இல்லையா? தட்ட வேண்டிய வீட்டு தான் தட்டணும், பக்கத்துல வீட்டு தட்டினான்னு தெரியலையே. எதுக்கு இன்னொரு எட்டு கேட்டு பாப்பா. ஏ சம்மோரியா, ஹலோ. யோ, யார் யாரு திறந்து விட்டு ஏதோ பூந்த மாதிரி வந்து நிக்கிற? யார் நீ? பன்னிக்குட்டியே திறந்தா எல்லாம் தான் போதும். இன்னும் புதுசா பேசுத? யோ ஏமா, யார் வாய் கொடுப்பா? நான் தான் நாயகம் வந்திருக்கேன். யோ, நீ நாயகனோ இல்ல வெங்காயமோ எனக்கு என்ன வந்துச்சு? நீ யார், எதுக்கு வந்த அதை சொல்லியா? வெங்காயம் 100 ரூபா விற்கிறது கிலோ, சின்ன வெங்காயம். மூடிட்டு எதுக்கு வந்த? நான் சொல்றேன். அதாவது வந்து நான் பொண்ணு பார்க்க வந்திருக்கேன். ஐயோ, என்னையா சொல்ற? அட நெசமா சத்தியமா பொண்ணு பார்க்கத்தான் ஒப்பன் செம்மறி நான் பார்க்க வந்தேன். அதுக்குள்ள இந்த குத்து குத்துறேன். எந்த ஏத்தி விடுவேன். ஐயோ, அவர்தான் எங்க அப்பா. அது நாய் சிச்சி, அவர் உள்ளதான் இருக்காரு. நான் கூப்பிட்டு வரேன். வரச்சல் வரச்சல். ஐயா, எங்க அப்பா கட்டுனா நாட்டு கட்ட மாதிரி கடா. இவ்வளவு தண்டை கட்டணும் வாக்காள. என்ன விஷயம்? யார் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கணுமா அல்லது மாப்பிள்ளைக்கு பொண்ணு பார்க்கணுமா? பொண்ணுக்கு மாப்பிள்ளை தான் பார்க்கணும், மாப்பிள்ளைக்கும் பொண்ணு தான் பார்க்கணும். பொண்ணுக்கும் பொண்ணை பார்த்து மாப்பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்த்தா கட்டலாங்க. கேட்கறான் பாரு கேள்வி. ஏயா எப்ப பார்த்தாலும் அதே நினைப்புல தான் இருப்பியா? ஏப்பா அண்ணன் கருத்து மாதிரி காட்டுறது அப்படியே வேலையில. நம்ம தொழில எப்பவுமே கண்ணும் கருத்துமா இருப்பேன். அப்புறம் நான் தொழில வள வள கொல கொலன்னு இருக்க மாட்டேன். தெரியுதா? வெட்டு ஒண்ணு துண்டு ஒண்ணு, அப்படிதான் நாம கேரட் பிடிச்சோம். ஊரெல்லாம் வெட்டு ஒண்ணு துண்டு 2, இவனுக்கு மட்டும் வெட்டு ஒண்ணு வெட்டு ஒண்ணு. இருக்கட்டும் ஐயா, வந்த விஷயத்த பட்டுன்னு சொல்றேன். சொல்லு. எனக்கு ஒரு பொண்ணு பார்க்கணும். சரி, அந்த பொண்ணு லட்சணமா நல்லா அழகா இருக்கணும். அது எப்படி இருக்கணும் தெரியுமா? எப்படி? அப்படியே மூக்கு முழியுமா, கொத்தும் கொலையுமா, அப்படியே நச்சுன்னு அப்படியே லட்டு மாதிரி அப்படி இருக்கணும். இப்போ மௌ பண்ணால அந்த பொண்ணு போனுச்சா, அந்த மாதிரி பொண்ணு இருக்கணும். என்ன சொன்னா? பொண்ணாக்கு பார்த்துட்டு போதா விட்டுத்தான் பாரு. இல்ல எப்ப இல்ல இல்ல அந்த மாதிரி பொண்ணு இருக்குன்னு சொன்னேன். ஓ அப்படியா? இல்ல என் காதுல பொண்ணு மாதிரி என் பொண்ணே விட்டாம நீயே கல்யாணம் பார்க்க போய் சொல்லு. அப்பா நினைக்காதயா, ஏதோ ஒன்ன விட உன் மகன் அழகா இருக்காங்கிறதுனால அந்த பொண்ணு மாதிரி இருக்குன்னு சொன்னேன். சரி, அதுக்குள்ள நீ இந்த குத்து குத்துறிய. எனக்கு உங்ககிட்ட உன் மகட்டும் பேசி பேசி தொண்டையெல்லாம் மறுத்து போச்சு. கொஞ்சம் குடிக்க தண்ணி கொண்டு வர சொல்ல. ஏமா அங்க ஏன் முத்தலைங்க, இந்த தம்பி கொஞ்சம் தாழ்மா தான் கொஞ்சம் தண்ணி கொண்டு வச்சாங்க. அங்க இருக்காயா? அங்க யாரு கூப்பிடுற நீ? இந்த மாதிரி இருக்கு. ஏப்பா தம்பி தண்ணி தண்ணி குடிய. நான் போய் பஞ்சாயத்து எடுத்துறேன். பஞ்சாயத்து யோ நீ பெரிய ஆளுதாயா?
ஜாதகம் கொடுக்க வந்து அந்த சாக்கு என்னதானே பார்க்க வந்த? ஆமா ஆமா உண்மைதான், உன்னைத்தான் பார்க்க வந்தேன். அதுக்குள்ள தான் நீ செக்க போட்டு போட்டியா? சொம்ப கொடு. செக்க போட்டு போட்டியா? அதனாலதான் அசந்து போய் உட்காந்துக்கிட்டேன். சரியா? ஜாதகம் தீர்ந்துச்சா? தாகமெல்லாம் நீந்துருச்சு, இன்னும் மோகம்தான் நீருல. மாசமா இருக்கியா? 3 மாசமா இருக்கியா? இல்லையா, எங்க அப்பா கூப்பிடுவாரு. அப்பா வரதுக்கே 4 நாள் ஆகும். என்ன தாகம் தீர்ந்துருச்சா? இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு வச்சிருந்தா மோகமே தீர்ந்துருக்கா. தாகம் தீர்ந்துருச்சுங்கிற, தாகம்லாம் தீர்ந்துருச்சு. சரிப்பா, அந்த வேலையும் கச்சதமா முடிஞ்சு போச்சு. ஆமா, இப்படித்தான் பொண்ணை வளர்க்கணும், என்னது? இப்படித்தான் பொண்ணை வளர்க்கணும். நான் என் பொண்ணுலாம் அப்படி பண்ணலாம். போ கிழிச்சு போட்டா சாண்டாது எப்போதும் அப்படி புள்ள கரெக்டா வளர்த்து வச்சிருக்கு. சரி சரி, அதனால என்ன கிழிச்ச கொண்ட தாண்டே முடியாது, அப்படியே ஒருத்தர் நின்றுட்டு இருக்க வேண்டியதான். சரி, என்ன இந்த பொண்ணு மாதிரி ஒரு பொண்ணை பாரு. ஏன்னா நான் போய் கிளம்புறேன், சாதகத்தை தர்றேன், வாங்கிக்கிறியா? குடிப்பு. அப்பா ஐயோ, என்னப்பா ஜெட்டியா போறீங்க? சாதகம் இல்லையா? குடி. நோட்டு போய் புதுசு வாங்கிக்கியா, பணம் வாங்குறல்ல. இந்தா சாதகத்தை பாரு. சரி தம்பி, என் கிட்ட ஒரு 5-6 நாட்டு சாதகம் இருக்கு. தங்கம் இது கரண்ட் பில்லா? இது கேரளா, இது தமிழ்நாடு, இது ஆந்திரா, இது அசாம். போட்டோ அம்மா போட்டோ தெரியுமா? நான் விட்டேன். இது அசாம். அவனுக்கு ஒரு கிளம்பி வாங்கி ஒரு மும்பை. இது சரி ரைட்டு, தலை வச்சு தொழில் பண்றியா? எங்க அப்பா தொழில் ஏன் தெரியுமா? அவரை மாதிரி யாருமே தொழில் பண்றதுக்கு. அப்பா சொல்லுங்க உங்க தொழில் என்ன அப்படியெல்லாம் நினைக்காதா? நிறைய பேரு என்கிட்ட பொண்ணுக்கு வந்து நல்லா கல்யாணம் பண்ணிட்டு எல்லாம் ஜாதகம் நிறைய கொடுத்துருக்காங்க. இவ்வளவு நாட்டு மாநிலத்து ஜாதகம் என்கிட்ட கொடுத்துருக்காங்க. நான் கல்யாண பிரபலமானவன். அப்படித்தான் சொன்னாங்க. அவிச்சு போட்டு பக்கத்துல ஒரு செம்மறியா புரோக்கர் அக்கத்துல வச்சுட்டு பாக்குறான். என்ன அந்த அவனை கூட நீ மோசமான ஆளா இருப்பேன் இருக்குது. போட்டோ வாங்கிட்டல, கிளம்பு. சரி போங்கறியா? சரிப்பா, இப்ப இத்தனை பொண்ணு ஜாதகம் கொடுத்தலாம். அந்த பொண்ணுக்கும் ஓன் ஜாதகம் ஒருத்தர் எப்படி ஒருத்தர் பார்த்துட்டு நான் போன் பண்றேன் உனக்கு. சரி சரி எழுதிக்க. சரி எழுதிக்க. சொல்ல இருக்கிற 4 எலும்பு அதையே தட்டி தட்டி பாக்குறேன். 4 3. நீ கொஞ்சம் மூடு. 4 3. அட இருமா, கொஞ்சம் இருமா. ஐயோ அப்பா, பாம்பு திருப்பி வைங்க. சரி இப்படிதான் வச்சுக்கிறேன். இருமா. எத்தனை ஆச்சுனா? 4 3. 4 3. 4 3. 3ல 4. அது பழைய பேனை. இருப்பா. 3ல 4. 4ல 3 எழுதிட்டியா? 4ல 3 எழுதிட்டா. என்னடா சொல்றது கேட்டா? 3ல 2. 3ல 2. 3ல 2. என்ன தம்பி, என்ன ஒரு நபர் குறைய இருக்கு? சரி அது இருக்கட்டா, எதுக்கு இந்த குத்து குத்துற? பேனால மைய இல்ல பாரியா, இது பழசு. இது இப்படிதான் எழுதும். இந்த பேனால மைய இல்லன்னு எங்களுக்கு எப்பயே தெரியும். அப்ப நீ கேட்ட அவனை தோட்டிட்டு உள்ளவா பிறந்ததுக்குதான் மைய இல்ல. சரி வரட்டா? போயிட்டோம். இதெல்லாம் பத்திரமா வச்சு தொழில் போட்டு பொழைச்சுக்கலாம். போயிடலாம். அவங்களதான் நான் பைத்தியக்காரன். வணக்கம் ஆறுமுகம். வாங்க தம்பி, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கா ஆறுமுகம்? உங்களை பார்த்து ரொம்ப நாளாச்சு தம்பி. என்ன பண்றது ஆறுமுகம், வேலை விஷயமா வெளியே எங்கேயும் போக முடியல, வர முடியல. சரிங்க, அதான் அப்படியே இருந்துட்டேன். ஒரு முக்கியமான விஷயமா அவன்கிட்ட பேசலான்னு வந்த ஆறுமுகம். அப்படி என்ன தம்பி முக்கியமான விஷயம்? அது வேற ஒண்ணும் இல்லை ஆறுமுகம், சுத்தி வலிக்காம நேரா சொல்றேன் ஆறுமுகம்.
என் தம்பிக்கு உங்க பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கான். கட்டிக்கிட்டா உங்க பொண்ணு தான் கட்டிக்கணும்னு சொல்றான். நான் அந்த விஷயமா நேர்ல பேசிட்டு போலான்னு வந்தேன். நீங்க சொல்றது வார்த்தை தான் தம்பி. பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்றதா நல்லது. இருந்தாலும் என் பெரிய பொண்ணுக்கு இப்பதான் கல்யாணம் முடிஞ்சது. கல்யாணம் முடிஞ்சது உடனே வேலையும் வாங்கி கொடுத்துட்டேன். இப்போ உடனே கல்யாணம் பண்ணோம்னா கொஞ்சம் கஷ்டம் தானுங்களே. ஆர்வம், பணத்தை பத்தி எதுவும் கவலைப்படாதீங்க. பணத்தை எல்லா செலவும் நான் ஏத்துக்கிறேன். கல்யாணத்துக்கு நீங்க எந்த செலவும் செய்ய வேணாம். சம்மதம்னு சொன்னா மட்டும் போதும். எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எல்லா சமயம் உங்கள்கிட்ட கொடுத்தா அது சரி வருமாமா? அதெல்லாம் ஒண்ணு இல்லை ஆர்வம், நீங்க சம்மதம்னு சொல்லுங்க. சரிங்க தம்பி, என் பொண்ணை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு முழு சம்மதம். சரிங்க, சரி அப்ப போயிட்டு விட்டுங்களா? இருங்க தம்பி. ரேகா, அம்மா ரேகா, காபி கொண்டு வாமா. அருமா, காபி வேணாமா? மோர் சொல்லுங்க போய். அம்மா மோர் கொண்டு வாமா. அவர் காபி குடிக்க மாட்டாராம். ஆறுமுகம், மோர் ரொம்ப நல்லா இருக்கு. சுவையோ சுவை. இந்தாங்க. அப்ப வரட்டுங்களா ஆறுமுகம்? போயிட்டு வாங்க தம்பி. வரங்க. யாருப்பா இவரு? என்ன விஷயமா வந்துட்டு போறாரு? அம்மா, இவரு நம்ம பண்ணையாரோட மூத்த பையன் சக்கரவர்த்தின்னு பேரு. அவரோட தம்பிக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிக்கிச்சான். அதனால பொண்ணு கேட்டு போறாருமா. அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? நான் என்னம்மா சொல்றது, தாய் இல்லாத பொண்ணு. உனக்கும் ஒரு நல்ல இடத்துல பொண்ணு ஒரு மாப்பிள்ளை பார்த்து கட்டி கொடுத்துட்டுனா எனக்கும் மனம் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். அதனால நான் சரின்னு சொல்லிட்டேம்மா. இருந்தாலும் அவரோட தம்பிக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிக்கிச்சாமா. அப்பா, அடுத்தவங்களுக்கு பிடிச்சா போதுமா? கட்டிக்கிட்டு வாழ போறவன் நான். எனக்கு பிடிக்க வேண்டாமா? என்னம்மா சொல்ற? ஆமாப்பா, நான் மாமாவோட தம்பி சிவாவை காதலிக்கிறேன். நான் கட்டிக்கிட்டா அவரை தான் கட்டிக்குவேன். நல்லா யோசனை பண்ணி சொல்லுமா. நல்லா யோசிச்சுதாப்பா சொல்றேன். நான் சிவாவை தான் கட்டிப்பேன். இதுதான் என்னோட முடிவு. தயவு செஞ்சு என்னை கட்டாயப்படுத்தாதீங்க. ரேகா, ரேகா, அயன் பண்ணது நம்ம கட்டில் மேல எடுத்து வச்சிருந்தனே, அதெல்லாம் எடுத்து பேக்குக்குள்ள வச்சிட்டீங்களான்னு கேட்கறதுக்காக கூப்பிட்டேன். அதெல்லாம் எடுத்து ரெடியா வச்சுக்கிட்டான். அப்பம்மா வந்தா சொல்லிட்டு கிளம்ப வேண்டியதுதான். சோ இந்த வயசான காலத்துல எங்கதான் போய் தொலைங்கன்னே தெரியாது. வண்டி வேற வெயிட்டிங்ல இருக்கு. சொல்லுங்கப்பா. என்னப்பா பேக்லாம் இருக்கு எடுத்து வச்சிருக்கீங்க? எங்கே புறப்பட்டு கிளம்பிட்ட மாதிரி தெரியுது. என்னப்பா விஷயம்? எனக்கு ஈரோட்ல வேலை கிடைச்சிருக்குப்பா. அதனால அப்படியாப்பா? ரொம்ப சந்தோஷப்பா. அப்படியேப்பா? ஆமாமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு ராஜா. எனக்கு நம்ம கும்பிட்ட கடவுள் நம்மள கையில் இல்லைங்க. நம்ம பையனுக்கு வேலை கிடைச்சிருச்சு. ஆமா லட்சுமி. அது சரிப்பா, இவ்வளவு பெரிய பேக் இருக்குது, வெளியே வாடகை கேருவே நிக்குது. என்னப்பா? ஈரோட்ல வேலை கிடைச்சிருக்கிறதுனால டெய்லி போயிட்டு வந்துட்டு இருக்க முடியாது இல்லப்பா. அதனால அங்கே ஒரு வீடு வாடகைக்கு பார்த்து அங்கே குடியிருக்கலாம்னு புறப்பட்டப்பா. ராஜா, என்னப்பா சொல்ற? எங்களெல்லாம் தனியா விட்டுட்டு நீ மட்டுமா போற? அப்பா, எனக்கும் உங்களை விட்டுட்டு போறதுக்கு கஷ்டமா தான் இருக்குது. என்னப்பா பண்றது, என் சூழ்நிலை அப்படிப்பா. இல்ல ராஜா, நீ அவ்வளவு தூரம் போய் வாடகைக்கு வீடு இருக்கிறத விட ஒரு வண்டி வாங்கிட்டேன்னா வேலைக்கு வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம்ல. நல்லா இருக்குது நியாயம். வாங்குற சம்பளத்துல ஒரு வண்டியை வாங்கி அதுக்கு டெய்லி பெட்ரோலை போட்டுட்டு போனா எப்படி கடன் கட்டுறது, எப்படி வாடகை கொடுத்து பொழைக்கிறது? எத்தனை தெரியாம கேக்குறேன். இந்த காலத்துல கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறது குதிரை கொம்பா இருக்கு. நீங்க என்னன்னா கிடைச்ச வேலைக்கு போகாத மகனே என் மடியில படுத்து தூங்குன்னு சொல்ற மாதிரி கதை. இல்லம்மா, நாங்க அப்படி சொல்லல. நீங்க 2 பேரும் அங்க தனியா போய் கஷ்டப்படுவீங்களேன்னு தான் நாங்க கேட்டோம். நாங்க வேலைக்கு போக வேணாம்னு சொல்ல. பெத்தவங்க யாருமே தான் பிள்ளைங்க நல்லபடியா வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிக்கணும் தான் நினைப்பாங்க. நாங்களும் அப்படிதான் நினைச்சோம். அப்படி நினைச்சிருந்தா இவ்வளவு நேரம் நிக்க வச்சு பேசிட்டே இருந்திருக்க மாட்டீங்க. நல்லபடியா போயிட்டு வைப்பான்னு சொல்லி நீங்க ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி வச்சிருப்பீங்க.
கவிதா சும்மா இருக்கிற கவிதா. அம்மா உங்களையும் அப்பாவையும் விட்டுட்டு போறது எனக்கும் கஷ்டம்தாம்மா இருக்கு. ஏன்னா என்னமாவது பண்றது, என் சூழ்நிலை எப்படிமா? அப்பா அம்மா நான் எங்க இருந்தாலும் உங்க நினைப்பாதாப்பா இருப்பேன். அம்மா நான் உங்களை மறக்க மாட்டேம்மா, உங்க ஞாபகமா தான் இருப்பேன். அல்லாதீங்கம்மா, அல்லாதீங்க. உங்களை விட்டுட்டு போறேன்னு எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. சரி அல்லாதீங்கம்மா. சரிப்பா ராஜா, நீ எங்க இருந்தாலும் நல்லா இருப்பா. போயிட்டு வாப்பா. நேரா இது பேக் எடுத்துக்காங்க. வாப்பா சின்னவனே, வாப்பா. எங்க போயிட்டு வர? இப்பதான் அண்ணன் ராஜா வெளியே ஊருக்கு போனா, பாத்தியாப்பா? பார்த்து பேசிட்டு வந்தேன். அண்ணனாவது இனிமே சந்தோஷமா இருக்கும்பா. அப்பா ஒரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும்பா. ஏன் சின்னவனே, ஏன் தயங்காம சொல்லுப்பா. அது ஒண்ணும் இல்லப்பா. அண்ணியோட தங்கச்சி ரேகா என்னதான் கட்டிக்கணும்னு மொத்த காலில் நிற்கிறாப்பா. நான் என்ன பண்றதுன்னு தெரியலப்பா, ஒன்றும் புரியலப்பா. சிவா வேண்டாம் சிவா. ஏம்மா? அந்த வீட்டுல இருந்து மறுபடியும் பொண்ணு வேண்டாண்டா. ஏற்கனவே உங்க அண்ணனை உங்க அண்ணிக்காரி பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டா. லீவ் போயிட்டேடா. வேண்டாண்டா. அம்மா அப்பா உனக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து நாங்க கட்டி வைக்கிறோம்டா. நீ ஏன்டா அவசரப்படுற சொல்லு. அல்லாதம்மா, மாதிரி கட்டின பொண்ணாடிக்காக எப்பவும் உங்க 2 பேத்துக்குள்ள தான் இருப்பேன். உங்களை விட நான் புரிய மாட்டோம். மாமா வாங்கம்மா வாங்க. வாங்க சம்பந்தி, வாங்க. வரவேற்பு என்னவோ நல்லா தான் இருக்குது. ஆனா நீங்க பேசுற பேச்சு என் நெஞ்சே வெடிக்கிற மாதிரி இருக்குது. இந்த காலத்துல எவனாவது மாப்பிள்ளைக்கு கல்யாணத்தோடய வேலை வாங்கி தருவானா? ஆனா நான் வாங்கி கொடுத்தேன். கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம என் பொண்ணு மேல பழிய போட்டு பேசுறீங்களே. என் பொண்ணு உன் மகனை பிரிச்சுட்டு போயிட்டாளா? கொஞ்சமாவது மனசாட்சி வேணாம் உங்களுக்கு? சம்பந்தி அது வந்து போதும், எடுத்துங்க. நீங்க எதுவுமே பேச வேணாம். இனிமேல் என் பொண்ணை உங்க பையனுக்கு கேட்டாலும் நான் கொடுக்க மாட்டேன். நீங்க பேசுற பேச்சு என் நெஞ்ச வெடிக்கிற மாதிரி இருக்கு. நான் கிளம்புறேன். சம்பந்தி கொஞ்சம் நில்லுங்க. என்ன லட்சுமி இப்படி பண்ணிட்ட? சம்பந்தி கோச் நீ சொன்னதெல்லாம் கேட்டுட்டார் போல இருக்கு. கோச்சிட்டு போற பத்தியா? ஏமா ஏங்க அவர் இந்த நேரத்துல இங்க வருவாருன்னு எனக்கு எப்படிங்க தெரியும்? அப்படியே பேசுறதுல என்னங்க தப்பு சொல்லுங்க. அவ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்த நாள்ல இருந்து என்னைக்காவது ஒரு நாள் நம்ம கிட்ட பாசமா பேசிருப்பாளா? அன்பா நடந்திருப்பாளா? கடுப்பா வந்தா கூட காப்பி தண்ணி கேட்டா கூட நம்ம மேல கோவப்பட்டு ஏந்திதாங்க விழுந்தா. ஏங்க நம்ம 10 மாசம் பெத்து வளர்த்து ஆளாக்கி பசங்க ஒரு நல்ல நிலைமை கொண்டு வருவோம். இவங்க எங்க இருந்தா வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம பசங்க நம்ம பிரிச்சு போயிடுவாங்க. காடு மலர் பார்க்காம வெயில் மலர் பார்க்காம நம்ம பசங்களை நம்ம எப்படி எல்லாம் படிக்க வச்சு ஆளாக்கி கஷ்டப்பட்டு வளர்த்தோம். எரியுதுங்க, எரியுது. 10 மாசம் வயது எரியுதுங்க. பாருங்க இந்த பையனை பாருங்க, இங்க பாருங்க 5க்கும் 10க்கும் கஷ்டப்படுறானே. யாருக்காக? யாருக்காக? நமக்காக தானே. நமக்காக கஷ்டப்படுறான். நான் இருக்கேன். எப்போ உங்க கூட இருப்போமா? பயங்கரமான யோசனையிலே இருக்கிறீங்க.
இந்த ஆறுமுகத்தோட பொண்ணை என்னைக்கு பார்த்தனோ, ஐயோ அப்படியே மோர் கொண்டு வந்தா பாருடா, அப்படியே கொண்டு வந்து கையில கொடுத்த உடனே அவ கை என் மேல பட்டுச்சு பாரு, அப்படி ஜிம்முன்னு ஏறி. அதுல இருந்து என் மனசே ஒரு மாதிரியா இருக்கிறா. அதைத்தானே கேட்டேன், பொண்ணுங்களை பார்த்தாவே உங்க மனசு மாறிடுது. எப்படியா முதலாளி, உங்க தம்பியோட பொண்டாட்டி மட்டும் மறந்துடாதீங்க. ஏய் பாண்டியா, இப்படிப்பட்ட சூழ்நிலை தாண்டா அந்த காலத்திலே ஒரு பழமொழி சொல்லி வச்சிருக்காங்க, தம்பி பொண்டாட்டி தாம் பொண்டாட்டின்னு. நான் சொல்றது சொல்லு. எப்படியோ முதலாளி, உங்க அண்ணன் தம்பி 2 பேத்துக்குள்ள சண்டை சச்சரவு இல்லாம தான் சரி. ஏய் அவன் என் தம்பிடா, எனக்காக எதையும் செய்வான். அட்லீஸ்ட் விட என்ன, ஏய் நீ எதை பத்தி கவலைப்படாம பாட்டுக்கு ஏற்பாடு செய்டா. சொல்றத சொல்லிட்டேன் சார். ஓகே, நான் போய் பார்ட்டிக்கு ஏற்பாடு பண்றேன். போடா பெஸ்ட் போடா. ஒரு கிண்ணத்தை ஏந்துகின்றேன், ஏன் 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 பல எண்ணத்தில் ஏந்துகின்றேன்.